ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு இந்த சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீடு செய்யும் ஒரு அந்த அமைப்பு அனுமதி அளித்திருக்கிறது. முதல்ல என்னன்னா ஹைட்ரோ கார்பன் இங்கே இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எதிர்ப்பு மனநிலை வந்தோன்னுமே தான் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இல்லை நாங்கள் அந்த கொடுத்த பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்கிறாரு. எதுக்கு சார் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க? அந்த எடுக்கலாம், சோதனைகள் செய்யலாம் என்ற அந்த சுற்றுச்சூழல் அனுமதி எப்போது வந்தது சொல்லுங்கள்? மார்ச் 2025 தெரியுமா? அந்த துரப்பண பணிகளை, ஆய்வு பணிகளை மேற்கொள்வதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன். ஆனால் அந்த மண்ணுக்கு சொந்தமான தமிழக அரசை கேட்காமலா இது நடக்கும்? ஏற்கனவே இது முதல் முறை இல்லை. மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டனில் இதே உருட்டுனாங்க, ஞாபகம் இருக்கா? ஏலம் விடுற வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. ஜனங்க போராட்டனது முன்னாடி போய் நின்னார் மூர்த்தி, என்னை மீறி தான் நீ டங்ஸ்டன் எடுக்கணுன்ட்டு, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் திமுக மீதான இந்த அதிருப்தியை அதிகரித்து கொண்டே இருக்கும். இதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு கூப்பிட்டு இவ்வளோ நாள் இல்லை கூட்டணி கட்சிகள் மேலே அக்கறை, திடீர்னு அங்கே 50th வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறோம், எல்லோரும் வாங்க டின்னர் அப்படின்ட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு கூடுதலாக கூட்டணி கட்சிகளை கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் இப்போது ஏன் ஈடுபடுகிறார்கள்? இன்றைக்கே இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. அந்த கூட்டணியில் மொத்தம் எத்தனை கட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான், அதிமுக, பிஜேபி. இந்த நேரத்தில் பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்துச்சுன்னா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவானுங்க. அப்போ என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் தூக்கி இந்த பக்கம் வை. சரி, எப்படி சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது? இது பாருங்கப்பா, தமிழ்நாட்டோட நலனை கருதி இவ்வளோ தான் சீட்டு, இருக்கிறவன் இருங்க, போகிறவன் போங்கன்றதை இன்டைரக்டாக இண்டிகேட்டு பண்ணிவிடுவாங்க. இந்த அன்பாப்புலாரிட்டின்ட்டு நான் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா? இதில் அந்த ஏற்கனவே நம்ம பேசணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாராட்டி வேறு பேசணும். இல்லை பாராட்டல. நம்ம என்னென்னா போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு ஓய்வூதியமாக நிதியை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அந்த போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பேசணும். ஏதோ இதுவாவது கொடுத்தாங்களேன்னு சொன்னேன், இந்த அளவுக்காவது கொடுத்தாங்களேன்னு சொன்னேன்ல. அவர்கள் அந்த கோரிக்கைகளெல்லாம், நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தை போக்குவரத்து ஊழியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் போராட்டம் நடத்திய போது அதிமுக அரசு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திமுக சில ஆலோசனைகளை சொன்னது. அந்த ஆலோசனைகளை நீங்கள் செயல்படுத்துங்கப்பான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள். போக்குவரத்து ஊழியர்களின் ஓய்வூதியத்தை வழங்குவதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொகையெல்லாம் எடுத்து நீங்கள் செலவு செய்து விட்டீர்கள். அதனால்தான் உங்களால் எங்கள் ஊழியர்களுக்கு பணம் தர முடியவில்லை அப்படின்னு இது கொடுக்குறாங்க. இது நெருக்கத்தில், தேர்தல் நெருங்க எல்லா செக்டாரும் போராட்டத்தை தொடங்கும். இன்னொன்று, பெரும்பாலான போராட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் போராட்டங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கிற சமயத்தில் தான் நடத்துவாங்க. அது என்னன்னா அப்போது தான் கவனம் பெறும். இப்போ இந்த போக்குவரத்து ஊழியர்களோட போராட்டம், போக்குவரத்து ஊழியர்களை விடுங்க, தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தையும் எடுத்துக்கோங்க, அந்த பெண் இறந்ததையும் எடுத்துக்கோங்க. அசம்பிளி நடந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீட்டில் அந்த சாக்கடை ஊற்றி தாக்குதல் நடத்தினப்போ அசம்பிளி நடந்ததுனால திரு எடப்பாடி பழனிசாமி போய் உடனே போய் எழுப்பினாரா? செஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தகவல் போயிருக்கு, சீட்டை எழுதி கொடுத்துருக்குறாங்க, கொதிச்சுட்டாராம். செஷன் லஞ்சுக்கு முன்னாடி அறிக்கை விட்டார், ட்வீட் வந்துருச்சு. ஸோ அந்த அசம்பிளியை ஒட்டி அசம்பிளி நடக்கும்போது இந்த போராட்டங்கள்லாம் ஏன் நடத்துகிறாங்கன்னா அரசோட கவனத்தை ஈர்க்கணுன்ட்டு. தேர்தல் நெருங்க இந்த போராட்டங்கள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் இவங்க அதிமுக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டிங்கல்ல, அவங்க போராட்டத்தை தூண்டி விடுவாங்க, பார்க்குறீங்களா? இதுதான் அரசியல். இப்போ நெருங்க திமுக இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் உங்கள் அதிமுக செய்ய தொடங்குவாங்கன்னா எப்படி தொடங்கணுன்னா, இப்போ இந்த போக்குவரத்து ஊழியர்கள் இருக்காங்க, இது மாதிரி சத்துணவு ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை. சும்மா இருக்கிறீங்க, ஆரம்பிக்க, இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படின்னு எங்கெங்கெல்லாம் அண்ணா தொழிற்சங்கம், அதிமுகவோட தொழிற்சங்கம் இருக்குல்ல, அந்த தொழிற்சங்கம் மூலமாக இதர சங்கங்களெல்லாம் இணைத்து பல்வேறு கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி போராட்டங்கள், பல்வேறு தரப்பினரிடமிருந்து போராட்டங்கள் தொடங்கும். அப்போ இந்த கவர்மெண்ட்டு மேலும் அன்பாப்புலர் ஆகும். இதை இவங்களும் கணிச்சிருப்பாங்க தான், 10 ஏஜென்சி வச்சுருக்காங்களே, இவர்களும் கணித்திருப்பார்கள். இந்த போராட்டங்கள் இவ்வளவு நடந்துக்கிருக்கு சார். இதன் மூலமாக வந்துட்டு திமுகவின் மீது ஒரு அதிருப்தியால் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னமோ தெரியல. இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு, மாவட்ட தலைவர்கள் அந்த இருப்பாங்களே, அவங்களாம் யார் அதிக சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு தரோன்றதா திமுக அறிவிச்சிருக்காங்க சார். ஸோ மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம். அதோட நீட்சி தான் அவங்களுக்கு நாங்கள் பரிசுகள் தரோம்.
அப்படின்ற அதிக தொகுதிகளை வென்று கொடுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு பரிசு, இதே மாதிரி ஏற்கனவே அதிக தொகுதிகளை வென்று கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு பரிசு கொடுத்தாரா? குடும்பம் சம்பாதிக்குது, அதிகாரி சம்பாதிக்கிறான், கட்சிக்காரன் எங்கே சம்பாதிச்சான்? அதே மாதிரி சரியாக வேலை செய்யாத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன்ட்டு வேறு அதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த நியூஸில் வந்துருக்குதா? அதுக்கு பற்றியும் பயம் இல்லை அவங்களுக்கு. நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது. சர்வாதிகாரி இஎம்ஆரில் ஷாப்பிங் பண்ணுகிறார். அதனால் எந்த கட்சிக்காரனும் பயப்பட போகிறதில்ல. இன்னும் நாள் ஆக ஆக பாருங்கள், திமுகவில் என்னென்ன குழப்பம்லாம் வருதுன்னு பாருங்கள். சிம்பிளாக சொல்கிறேன், ஜெயிக்க மாட்டோன்ற ஃபீலிங்கு எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். ஜெயிக்க மாட்டோன்ற ஃபீலிங் வந்துருச்சுன்னா காசு எடுக்க மாட்டாங்க. 24இல் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்ததற்கு இது ஒரு முக்கிய காரணம். ஜெயிக்க மாட்டோன்ற ஃபீலிங் வேட்பாளருக்கும் வந்துருச்சு, அந்தந்த கட்சியோட மாவட்ட செயலாளருக்கும் வந்துருச்சு. போக போகிற எலெக்ஷனுக்கு காசு இப்போ செலவு பண்ணிட்டோன்னா அப்புறம் 26க்கு என்ன செலவு பண்ணுறதுன்னு பல பேர் பணத்தை எடுக்கலை. திரு பழனிசாமியே பல பேர்கிட்ட இதை சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. பல பேர் பணத்தை எடுக்கலை. அதன் காரணமாக திமுகவில் இந்த தாக்கம் வரும். இப்போது நான் திமுக வேட்பாளர்னு வச்சுங்களேன், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, நான் என்ன பண்ணுவேன்னா சர்வே எடுப்பேன். சர்வே எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் இப்போ எனக்கே சீட்டு கொடுத்தாங்கன்னாலும் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 20 கோடி செலவு பண்ணலான்ட்டு நான் வச்சுருக்கேன் பட்ஜெட்டு 26 எலெக்ஷனுக்கு. அந்த சர்வேகர்வெல்லாம் எடுக்கும்போது ஒன்றும் தேராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் வெறும் ஒரு 10 கோடி செலவு பண்ணிட்டு 10 கோடி வச்சுருந்தா அட்லீஸ்ட் இதாவது மிஞ்சுமே என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஸோ அது போக போக நடக்கும். திமுக என்னென்னவெல்லாம் சந்திக்க போகிறது என்பதை நாம் விவாதிக்கத்தான் போகிறோம். இதை பயன்படுத்திக்கிட்டு திரு மூர்த்தி அவர்கள் வந்து மதுரையில் மேயர் இந்திராணி அவர்களை மாற்றணும் இல்லையா, அவரோட ஆளை போடலான்னு சொல்லிட்டு காய் நகர்த்திட்டு இருக்காராம் சார். இந்திராணி அவர்கள் திரு தியாகராஜன், பிடிஆர் தியாகராஜன் அவர்களின் ஆதரவாளர் என்று அறியப்படுகிறார். அது அவங்க 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் என்பது தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு செய்தி. பிடிஆரும் கிட்டத்தட்ட ஒதுங்கிட்டார். இந்திராணி மாற்றினா மாற்றிட்டு போய் இன்னொன்று ஒரு தியாகராஜனுக்கே கோவம், கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உன்னை மேயராக்கி வாங்கி வச்சா இப்படி திருட தெரியாமல் திருடி மாட்டிக்கிட்டு உனக்கும் கெட்ட பேர், கட்சிக்கும் கெட்ட பேர், அப்போ பதவி விட்டுட்டு போன்றார். அவர் யாரையும் கேண்டிடேட்டை புஷ் பண்ணி என் ஆளை போடுன்ட்டு சொல்கிற அளவுக்கு சொல்கிற மனநிலையில் திரு தியாகராஜன் இப்போது இல்லை. அதனால் மூர்த்தியோட ஆளை மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இது மதுரையில் வந்துட்டு ஒரு தேர்தலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ல சார்? நிச்சயமாக அது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா இது நீதிமன்றத்தோட விசாரணையில் இன்னும் இருக்குது. ஆடிட் பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்கிறேன். இந்த தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன்றதுனால இவங்க ஊற்றி மூட முடியாது, வந்துக்கிட்டே இருக்கும். வர வர ஒட்டு மொத்தமாக மாநகராட்சியே சேர்ந்து இப்படி கொள்ளையடிச்சிருக்கீங்களேன்ட்டு அந்த லஞ்சம் கொடுக்காமல் உண்மையான சொத்து வரி கட்டினவெல்லாம் எவ்வளோ காண்டாக இருப்பான். இன்னொன்று, லஞ்சம் கொடுத்து கம்மியாக சொத்து வரி கட்டியிருப்பாங்கல்ல, இப்போ ஆடிட் நடந்து முடிஞ்சால் அவங்களும் உண்மையான வரியை கட்டணும்ல இல்லையா? உங்களுக்கு 1 கோடி வரி, இவனுக்கு ஒரு 10 லட்சத்தை கொடுத்துட்டு வெறும் 10 லட்சம் வரி கட்டியிருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஆடிட் பண்ணிட்டாங்கன்னா 1 கோடி ரூபாய் வரியை கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் லஞ்சமாக கொடுத்த 20 லட்சம் போச்சா? ஒட்டுமொத்த அதிருப்தியை சந்திக்க போகுது. மதுரையில் பெரும்பாலான தொகுதிகளை திமுக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது.